ட்ரெயின் நம்பர் 06107 திண்டுக்கல் கோயம்புத்தூர் மெமு எக்ஸ்பிரஸில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். ஒட்டஞ்சத்திரம், பழனி, உடுமலை, பொள்ளாச்சி இந்த ரூட்டில் வந்த ஃபஸ்ட்டு மெமு ரயில் இந்த ட்ரெயின் தாங்க. ஹாய் ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். மீண்டும் ஒரு புது vlogல உங்களால் சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷம். ரொம்ப நாள் கழித்து உங்களை சந்திக்கிறது ரொம்பவே ஹாப்பிங்க. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரைட் நவ் நாம் திண்டுக்கல் ஜங்ஷனில் தாங்க இருக்கோம். இங்கே இருந்து நாம் கோயம்புத்தூருக்கு தான் ட்ராவல் பண்ண போகிறோம். மணி வந்து இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக 1:30 ஆச்சுங்க. இந்நேரத்தில் திண்டுக்கல் என்ன ட்ரெயின் தான் இருக்குன்னு கேட்குறீங்க? நாகர்கோவில் கோயம்புத்தூரா? இல்லை, அதை விட ஸ்பெஷலாக புதுசாக ஒரு ட்ரெயின் விட்டுருக்காங்க. திண்டுக்கல்லிருந்து கோயம்புத்தூர் போகிற மெமு எக்ஸ்பிரஸுங்க. ட்ரெயின் நம்பர் 06107 திண்டுக்கல்லிருந்து கோயம்புத்தூர் போகிற மெமு எக்ஸ்பிரஸ். இதோட ரூட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். ஒட்டஞ்சத்திரம், பழனி, பொள்ளாச்சி ரூட்டில் இந்த ட்ரெயின் ட்ராவல் ஆகுங்க. ட்ரெயினோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உள்ளே போய் நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க, இப்போ நம்ம டிக்கெட் எடுத்துட்டு நம்ம உள்ளே போய் நம்ம ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட ட்ராவலிங் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ட்ராவல் வித் அரவிந்த் 06 இன்ஸ்டாகிராம் வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க, உள்ளே போய் நம்ம ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதாங்க திண்டுக்கல் ஸ்டேஷனோட மெயின் என்ட்ரன்ஸு. உள்ளே போய் ரைட் போனோம்னா நமக்கு டிக்கெட் கவுண்டர் இருக்குது. உங்களுக்கு திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷனோட டிக்கெட் கவுண்டரு. அப்படியே உள்ளே போனாலே இங்கே போட்டிருக்கு பாருங்கள், ட்ரெயின் நம்பர் 06107 கோயம்புத்தூர் மெமு ஸ்பெஷல். பிளாட்ஃபார்ம் 2ல் இருக்குது. நம்மளோட ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளாட்ஃபார்ம் 2ல் தாங்க நிற்கிது. இந்த மெமு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக 8 கார் கோச்சஸோட ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 உங்களுக்கு லேடிஸ் கோச் கொடுத்துருக்காங்க. சரி வாங்குங்க, இப்போ ட்ரெயினோட இன்டீரியர்ஸ் பார்க்கலாம். உள்ளே போய் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நம்ம இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரெயினோட இன்டீரியர்ஸுங்க. மேலே லக்கேஜ் வைக்கலாம் ஸ்பேஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபேனு, லைட்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் சார்ஜிங் போடுறதுக்கு சார்ஜிங் சாக்கெட்ஸ் தாங்க இல்லை. இந்த கோச்சிலும் இல்லை, எந்த கோச்சிலையுமே சார்ஜிங் சாக்கெட்ஸ் இல்லை. சீட் கெப்பாசிட்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3:2 ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. இங்கே 2 பேர் உட்கார்ற மாதிரி, இந்த இடத்துல 3 பேர் உட்கார்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டுமே இல்லைங்க, இந்த ட்ரெயினில் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி கூட இருக்குங்க, டாய்லெட் ஃபெசிலிட்டி. நம்ம சோலோவாக ட்ராவல் பண்ண போகிறது இல்லைங்க, நம்ம கூட 2 vloggers இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மதன் ஜெர்னி மதன் ப்ரோ, அண்ட் இன்னொன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தாமு, அவர் உள்ளே இருக்கார், இதை வந்துட்டார். ஸோ 2 பேருமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் ஸ்டெச் தான் கவர் பண்ண போகிறோம், திண்டுக்கல் டு கோயம்புத்தூர் வரைக்குமே. என்ன ப்ரோ சொல்லுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? எஸ், நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் இல்லைனா இன்றைக்கி என்னோட எதிர்பார்ப்பு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ட்ரெயின் வந்து நாகர்கோவிலேருந்து கோயம்புத்தூர் போகிற அண்டர்சோட் எக்ஸ்பிரஸுங்க. மணி வந்து கரெக்டாக 2 ஆச்சு. இந்த ட்ரெயின் ஒரு 1 hour டிலேயில் வந்துகிட்டு இருக்குங்க. அங்கே தெரிகிற 2 ட்ராக் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மணப்பாறை, திருச்சி, விருத்தாச்சலம், அரியலூர் வழியாக சென்னை போகிற லைனுங்க. அண்ட் இங்கே தெரிகிற இந்த சோலோ ட்ராக் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரூர், ராசிபுரம், நாமக்கல், ஈரோடும் போகும், சேலம் போகிற லைனு. நம்ம வந்து பழனி ரூட்டில், ஒட்டஞ்சத்திரம் பழனி ரூட்டில் போயிடுவோங்க. நம்மளோட ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக 2 மணிக்கு திண்டுக்கல்லிருந்து கிளம்பியாச்சுங்க. நம்ம ட்ரெயினோட அடுத்த ஸ்டாப் வந்து எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் தாங்க. சரி வாங்குங்க, இப்போ இந்த ட்ரெயினோட பேசிக் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ட்ரெயின் நம்பர் 06107 திண்டுக்கல்லேருந்து கோயம்புத்தூர் போகிற மெமு எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வீக்லி 6 days மட்டும் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க, எக்ஸப்ட் சண்டே வந்து இந்த ட்ரெயின் ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. திண்டுக்கல்லில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மதியானம் 2 மணிக்கு கிளம்புற இந்த வண்டி கோயம்புத்தூருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சாயங்காலம் 5:50 ரீச் ஆகுது. ஸ்டாப்பிங்ஸ் வந்து நமக்கு ஒட்டஞ்சத்திரம், பழனி, உடுமலைப்பேட்டை, கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, போத்தனூர் ஒரு லிமிடெட் ஸ்டாப்பிங்ஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு திண்டுக்கல்ல இருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு ஆளுக்கு 85 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க.
டோட்டல் கிலோமீட்டர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 166 கிலோமீட்டர் இந்த ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் 3.5 மணி நேரத்தில் கவர் பண்ணுது. இந்த ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணது எப்போன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தீபாவளிக்கு முதல் நாள், அதாவது அக்டோபர் 30ஆம் தேதி தாங்க இந்த ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தது எப்போன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அக்டோபர் 29ஆம் தேதி தான் ப்ரெஸ் ரிலீஸே பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த ட்ரெயின் வந்து அக்டோபர் 30ஆம் தேதி இனாகரல் ஆனது மோஸ்ட்லி யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு. அட்லீஸ்ட் ஒரு வாரம் முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தால் மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வண்டி. அண்ட் ஸ்டார்ட் பண்ண புதுசில் இந்த வண்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் ஒரு 6 டேஸ்க்கு மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணாங்க. அதாவது அக்டோபர் 30லிருந்து நவம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ட்ரெயினை வந்து நவம்பர் 30 வரைக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு வந்து இந்த ட்ரெயினை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெயின் வந்து காலையில் கோயம்புத்தூரில் 9:35 கிளம்புங்க. திண்டுக்கலுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மதியானம் 1:10 வரும். திரும்ப 2 மணிக்கு திண்டுக்கல்லேருந்து கிளம்பி சாயங்காலம் 5:50 வந்து கோயம்புத்தூர் போய் ரீச் ஆகுங்க. இதுதாங்க ஒட்டஞ்சத்திரம் பஸ் ஸ்டாண்டு. நம்ம ட்ரெயினோட ஃபஸ்ட்டு ஹால்ட்டான ஒட்டஞ்சத்திரம் வந்து ரீச் பண்ணியிருக்கோங்க. ஒரு 7 மினிட்ஸ் டிலேவோட நம்ம ஒட்டஞ்சத்திரம் வந்து ரீச் பண்ணியாச்சு. நம்ம ட்ரெயினுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே லிமிட்டட் ஸ்டாப்பிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒட்டஞ்சத்திரம், பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு அண்ட் போத்தனூர் அண்ட் கோயம்புத்தூர், இது மட்டும்தாங்க ஸ்டாப்பிங்ஸு. ஆக்சலரேஷன் பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு. இந்த ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தீபாவளி மட்டும் இல்லாமல் தீபாவளி முடிஞ்ச வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு சஷ்டி நடந்துட்டு இருந்துச்சுங்க. அதுக்கும் சேர்த்து இந்த ட்ரெயின் வந்து இந்த ரூட்டில் விட்டுருக்காங்க சதன் ரயில்வே. சரி, பிக் தேங்க்ஸ் டு சதன் ரயில்வே நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா சஷ்டி பழனியில் வந்து முருகன் கோயில் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. இந்த ரூட்லேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உயிர் நாடியான பழனி தான். ஸோ பழனியில் தான் இந்த ட்ரெயினுக்கு வந்து 5 மினிட்ஸ் ஸ்டாப்பிங்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்ற எந்த ஸ்டேஷன்லையுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 மினிட்ஸ் ஸ்டாப்பிங் கிடையாது இந்த ட்ரெயினுக்கு. ஒட்டஞ்சத்திரத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 நிமிஷம் தான். பழனியில் வந்து 5 மினிட்ஸு, உடுமலைப்பேட்டையிலையும் 1 நிமிஷம், பொள்ளாச்சியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் 2 மினிட்ஸ் தான் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. அக்டோபர் 30லேருந்து நவம்பர் 6 வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்பிரஸாக ரன் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து திண்டுக்கலுக்கு வெறும் 70 ரூபா தான் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. எப்போ இந்த ட்ரெயின் நவம்பர் 6லேருந்து மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணி, அதாவது நவம்பர் 30 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்களோ, இந்த சர்வீஸ் இந்த டேஸில் ரன் ஆகிறப்ப மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ட்ரெயின் சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரியில் ரன் பண்ணுறாங்க. அதாவது டிக்கெட் ஃபேர் வந்து நார்மலாக இருந்தப்போ 70 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 85 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. டிக்கெட்லேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரி ட்ரெயின்னு. ஸோ 15 ரூபா வித்தியாசங்க.
நான் பிறந்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி பிறந்தது என்னமோ இங்கே தான். பட் வளர்ந்தது எல்லாமே திருப்பதி, படித்தது எல்லாமே. ஸோ இங்கே பிறந்து ஒரு 30 வருஷம் ஆந்திராவில் போய் திருப்பதியிலேருந்து திரும்பவும் மறுபடியும் பழனிக்கே வந்தாச்சு. ஸோ பழனிக்கு வந்து ஒரு 15 days தான் ஆச்சு. அதெல்லாம் ஹவுஸ் ஷிஃப்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ பழனிக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுக்கிற vlog வந்து இந்த புது ட்ரெயினான திண்டுக்கல் கோயம்புத்தூர் மெமு. அண்ட் அது மட்டும் இல்லை, கூடிய சீக்கிரமே இங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் கூட இருக்குது. நமக்கு ஸ்பெஷல் ட்ரெயின் ஒன்று ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பழனியிலேருந்து திருப்பதி போகிறதுக்கு ஒரு ட்ரெயின் இருக்குங்க. அந்த ட்ரெயின் vlog கூடிய சீக்கிரமே வரும். ஸோ மறக்காமல் ட்ராவல் வித் அரவிந்த் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது என்ன ட்ரெயின்றதை நான் அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு. ஆன் டைத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பழனிலேருந்து கிளம்பியாச்சுங்க. நம்மளோட அடுத்த ஸ்டாப் வந்து எதுனா உடுமலைப்பேட்டை தாங்க. என்னோட டைமிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் சைடில் போடுறேங்க. என்னென்ன ஸ்டேஷன் ஸ்டாப்ஸ், எந்தெந்த டயத்தில் அந்தந்த ஸ்டேஷனுக்கு வருது, அந்தந்த ஸ்டேஷன்லேருந்து எப்போ டிபார்ச்சர் ஆகுதுன்றதெல்லாம் சைடில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒட்டஞ்சத்திரம், பழனி, உடுமலை, பொள்ளாச்சி இந்த சைடில் இருந்து உங்களுக்கு நாகர்கோவில், ராமேஸ்வரம் இல்லை சென்னை போகிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் கனெக்டிங் ட்ரெயின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ட்ரெயின் வந்து 3 மணிக்கு பழனியில் கிளம்பி சாயங்காலம் 5:30 மணிக்கெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் போய் ரீச் ஆயிரும். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து உங்களுக்கு மெமு ஒரு ட்ரெயின் இருக்குது. ஈரோடு போகிறதுக்கு ஆகட்டும் இல்லை மேட்டுப்பாளையம் போகிறதுக்கு உங்களுக்கு கனெக்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து ராமேஸ்வரம் போகிறதுக்கு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ், வீக்லி எக்ஸ்பிரஸ் ஒன்று இருக்குது. அது இல்லாமல் கோயம்புத்தூர்லேருந்து நாகர்கோவில் போகிற நாகர்கோவில் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சென்னை போகிறதுக்கு உங்களுக்கு நைட்டான நம்பர் ஆஃப் ட்ரெயின்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த சைடு இருக்க மக்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்னை போகிறதுக்கு ஒரே ஒரு ட்ரெயின் தான். பாலக்காடுலேருந்து சென்னை சென்ட்ரல் வர பழனி வழியாக போகிற இந்த ஒரு ட்ரெயின் தான். சப்போஸ் இதில் டிக்கெட் கிடைக்காத சுச்சுவேஷனில் நீங்கள் இப்படி பிளான் பண்ணிக்கலாங்க. இந்த ட்ரெயினில் மத்தியானம் ஏறி நீங்கள் கோயம்புத்தூரில் இறங்கிட்டீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து இந்த சென்னை போகிறதுக்கு உங்களுக்கு நைட் சேரன் இருக்குது, அலப்பி இருக்குது, நீலகிரி இருக்குது, அண்ட் ட்ரிவாண்ட்ரம் மெயில் இருக்குது. ஏகப்பட்ட ட்ரெயின்ஸ் இருக்குது சென்னை போகிறதுக்கு. மற்ற ஊர் போகிறதுக்கு நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் கனெக்ட் ஒரு 10 minutes எர்லியாகவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உடுமலைப்பேட்டை வந்து ரீச் பண்ணியாச்சுங்க. மோஸ்ட்லி இந்த ட்ரெயின் வந்து ரன் ஆகிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஸோ இது ஒரு நல்ல ரூட் சொல்லப்போனால் திண்டுக்கல், பழனி, ஒட்டஞ்சத்திரம், பொள்ளாச்சி, உடுமலை, கோயம்புத்தூருக்கு. பட் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், நமக்கு பழனியிலேருந்து கோயம்புத்தூருக்கு ஆகட்டும் இல்லை கோயம்புத்தூர்லேருந்து பழனிக்கு ஆகட்டுமே டெய்லி டே டைமில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு ட்ரெயின் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் போகிற வண்டி அது 9:15 பழனி வரும், மத்தியானம் 12 மணிக்கு கோயம்புத்தூர் போய் ரீச் ஆகும். அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே 2 மணிக்கு நம்ம கிளம்புற வண்டி 4:30 மணிக்கு பழனி வரும். அதுக்கப்புறம் ட்ரெயின்ஸே இல்லை சொல்ல போனால் நமக்கு அமிர்தா, இந்த பாலக்காடு, சென்னை எக்ஸ்பிரஸ் அதெல்லாம் விட்டுருங்க. பட் இந்த ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா விட்டது ரொம்பவே இந்த சைடு இருக்க மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ட்ரெயின் இப்போதைக்கு 1 மாதம் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. பட் இந்த ட்ரெயின் வந்து ரெகுலர், அதாவது ஃப்யூச்சரில் ரெகுலர் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. அது எதனாலன்ற மக்களாகி சப்போர்ட் வந்து இந்த ட்ரெயினுக்கு நீங்கள் கொடுத்தா மட்டும்தான். ஸோ நிறையா பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இப்படி ஒரு ட்ரெயின் இருக்குன்றத மக்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சாகணும், இந்த சைடு இருக்க மக்களுக்கு. ஸோ வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
இந்த மெமு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரேக் ஷேரிங் கூட பண்ணுதுங்க. எந்த ட்ரெயின் கூட ரேக் ஷேரிங் பண்ணுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாலக்காடுலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுற மெமு கூட தான் இந்த ட்ரெயின் ரேக் ஷேரிங் பண்ணுது. அதாவது காலையில் கிளம்புற பாலக்காடுலேருந்து இந்த வண்டி மெமு கோயம்புத்தூருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 மணிக்கு ரீச் ஆகும். 9:35க்கு கோயம்புத்தூரில் கிளம்பி திண்டுக்கல் வந்துடும். மறுபடியும் திண்டுக்கல்லேருந்து கிளம்பி சாயங்காலம் 5:30 மணிக்கு உங்களுக்கு கோயம்புத்தூர் போயிடும். அப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து சாயங்காலம் 6 மணிக்கு நம்ம கிளம்பி பாலக்காடு போயிடுங்க. இதாங்க இந்த ட்ரெயினோட ரேக் ஷேரிங் பேட்டர்ன். பாருங்கள், நம்ம இப்போ நியரிங் டு பொள்ளாச்சி எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க. கிளைமேட் சும்மா வேறு மாதிரி இருக்குது. பொள்ளாச்சி வந்தாலே அது ஒரு தனி சுகந்தாங்க. சூப்பராக இருக்கும் பொள்ளாச்சி கிளைமேட்டுக்கு. அங்கே வர ட்ரெயின் தாங்க கோயம்புத்தூர் மதுரை இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். ஸோ இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆஸ் பர் ஷெட்யூல் இங்கே ஹால்ட் கிடையாது. நம்ம ட்ரெயினுக்கு கிராசிங்காக தான் இங்கே நிப்பாட்டியிருக்காங்க. எந்த ட்ரெயினோட கிராசிங்னா பின்னாடி வந்திருக்கிற கோயம்புத்தூர்லேருந்து மதுரை போகிற இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸுங்க. டென் மினிட்ஸ் பிஃபோராகவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பொள்ளாச்சி ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியாச்சுங்க. 4:18க்கு வந்து 4:20க்கு இங்கேருந்து கிளம்பணும். ஆனால் நம்ம ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 4:08க்கெல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பொள்ளாச்சி வந்து ரீச் ஆயாச்சு. இங்கேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு லைன் கூட செப்பரேட்டாக பிரியும் நமக்கு. அதாவது பாலக்காடு போகிற லைன், அதாவது முத்தாலமாடா போய் பாலக்காடு அமிர்தா எக்ஸ்பிரஸ்லாம் இங்கேருந்து தான் நமக்கு. அமிர்தா எக்ஸ்பிரஸ் ஆகட்டும், இந்த சென்னையிலேருந்து பாலக்காடு வயா பழனி போகிற ட்ரெயின் ஆகட்டும், இந்த பொள்ளாச்சியிலேருந்து தான் நமக்கு லைன் செப்பரேட் ஆகி பாலக்காடுக்கு போவோங்க. அது மட்டும் இல்லைங்க, கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் போகிற உதய் எக்ஸ்பிரஸ் இருக்குது பார்த்தீங்களா, டபுள் டெக்கர்னு சொல்லுவாங்க. கூடிய சீக்கிரமே அந்த ட்ரெயினை வந்து பாலக்காடுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. அதுவும் எந்த ரூட்டில் நினைக்கிறீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு போகிற நார்மல் ரூட்டில் இல்லாமல் வயா போத்தனூர் பொள்ளாச்சி வந்து பொள்ளாச்சியில் லோக்கோ ரிவர்சல் பண்ணி இங்கேருந்து பாலக்காடு போவோங்க. அதுக்கான ட்ரெயில் ரன்லாம் கூட கண்டக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. மோஸ்ட்லி இந்த இயர்க்குள்ளே வந்தால் சான்சஸ் நிறையாவே இருக்குது. உங்களோட கருத்து என்னன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூருக்கு ஆல்ரெடி உதய் எக்ஸ்பிரஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதை வந்து இப்போ பாலக்காடுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. இதை பேசாமல் மதுரையிலிருந்து பெங்களூருக்கு விட்டுருந்தா இந்த சைடு இருக்க மக்களுக்கு அந்த ட்ரெயின் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். டே டைமில் இந்த மதுரை ஆகட்டும், திண்டுக்கல், ஒட்டன்சத்திரம், பழனி, உடுமலை, பொள்ளாச்சி இந்த சைடு இருக்க மக்களுக்கு பெங்களூர் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ட்ரெயினாக இந்த டபுள் டெக்கர் இருந்திருக்கும் சொல்லப்போனால். ஸோ இந்த சைடு இருக்க மக்களுக்கெல்லாம் ட்ரெயின் சர்வீசஸை ரொம்ப கம்மிங்க சொல்லப்போனால். சதர்ன் ரயில்வே ஆகட்டும், கூடிய சீக்கிரமே இந்த டைரெக்ஷனில் நிறையா ட்ரெயின்ஸ் விடுங்க. இந்த மாதிரி மெமூஸ் கூட கொஞ்சம் விடுங்க. ஏன்னா இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெயின்னா இல்லை 2 ட்ரெயின் தான் கோயம்புத்தூர் கனெக்ட் பண்ணால் பழனியிலேருந்து. டே டைமில் அந்த வண்டி, இந்த மத்தியானம் இப்போ இது இன்னும் மேபி சர்வீஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களுக்கு. இது ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. நாங்கள் லோக்கோ பைலட் கூட கேட்டோம். சான்சஸ் நிறையா இருக்குது. நவம்பர் 30 வரைக்கும் தான் இப்போதைக்கு ரன் பண்ணுவாங்க. மேபி ஃப்யூச்சரில் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இது பர்மனெண்ட்டாக ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குன்றாங்க இந்த மெமு. ஆனால் இந்த ஒரு மெமு பத்தாதுங்க. இன்னும் நிறையா ட்ரெயின்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த செக்ஷனில் வர வேண்டியது இருக்குது. வெறும் கோயம்புத்தூர், மதுரை இந்த இதுக்கு மட்டுமே இல்லாமல் பழனியிலேருந்து மற்ற ஊருங்களுக்கு போகிறதுக்கும் ஒரு ட்ரெயின்ஸே இல்லை சொல்லப்போனேன். ஸோ அதனால் இந்த ரூட்டில் நிறையா ட்ரெயின்ஸஸ் வரணும். வந்தால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன் டயத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து கிளம்பியாச்சுங்க. நம்மளோட அடுத்த ஸ்டாப் வந்து கிணத்துக்கடவுங்க.
இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கிணத்துக்கடவுன்ற ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் எர்லியாகவே வந்து கிணத்துக்கடவு வந்து ரீச் பண்ணியாச்சு. ஆஸ் பர் ஷெட்யூல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வெறும் 1 மினிட் தான் ஸ்டாப்பு. பட் வண்டி கொஞ்சம் பிஃபோர் டைம் வந்தனால நமக்கு 5 நிமிஷம் ஸ்டாப்பிங் இருக்குங்க இந்த கிணத்துக்கடவுல. பழனி டு திருப்பதி போகிறதுக்கு கூட இந்த ட்ரெயின் வந்து ரொம்பவே கனெக்டிங்காக இருக்குங்க. எப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸப்ட் சண்டே தவிர மற்ற டேஸில் ரன் ஆகும் இல்லையா, மத்தியானம் 3 மணிக்கு பழனியில் கிளம்பி 5:30 மணிக்கெல்லாம் உங்களுக்கு கோயம்புத்தூர் போய் ரீச் ஆயிரும். கோயம்புத்தூரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டெய்லி ட்ரெயின்ஸ் 2 இருக்குங்க உங்களுக்கு. ஒன்று 8:15 கன்னியாகுமரியிலேருந்து பூனே போகிற ஜெயந்தி எக்ஸ்பிரஸ், அண்ட் இன்னும் 9 மணிக்கு என்னமோ கேரளா எக்ஸ்பிரஸ் இருக்குது. இந்த 2 ட்ரெயினில் ஏறினீங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் 3:30 இல்லை 4:30 மணிக்கெல்லாம் போய் நீங்கள் திருப்பதி ரீச் ஆகிடலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்போஸ் புதன்கிழமை இந்த மெமூவில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா புதன் மற்றும் சனிக்கிழமையில் சாயங்காலம் 6:30 மணிக்கு உங்களுக்கு கொல்லம்லேருந்து திருப்பதி போகிற எக்ஸ்பிரஸ் ஒன்று இருக்குங்க. ஸோ இந்த மெமூவில் நீங்கள் ஏறி கோயம்புத்தூரில் இறங்கிட்டு 6:30 மணிக்கு அந்த ட்ரெயின் ஏறினீங்கன்னா விடிய காலையில் 3:30 மணிக்கெல்லாம் நீங்கள் திருப்பதி போயிடலாம். இதுதாங்க இந்த கனெக்டிங் ட்ரெயின் பழனி டு திருப்பதிக்கு. இது விலாகாக வேணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கூடிய சீக்கிரமே விலாகாக கூட எடுத்து போடுறேங்க. எப்படின்றது பார்க்கலாம். மெமுவை ட்ராவல் பண்ணி அந்த கொல்லம் எக்ஸ்பிரஸ் இல்லைன்னா ஜெயந்தியில் ட்ராவல் பண்ணி நான் விலாகாக போடுறேன் பழனி டு திருப்பதி. இது ஒரு அருமையான கனெக்டிங் ட்ரெயின் தான், யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதாங்க கேரளாலேருந்து கோயம்புத்தூர் கனெக்ட் பண்ணுற லைன். பாலக்காடுலேருந்து வந்து ஜாயின் ஆகும் போத்தனூரில். ட்ரெயினோட லாஸ்ட் ஸ்டாப்பான போத்தனூர் ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியாச்சுங்க. ஒரு 5 மினிட்ஸ் பிஃபோராக தான் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். நம்மளோட அடுத்த ஸ்டாப் வந்து கோயம்புத்தூர் தான். இந்த ரைட்டில் போகிற லைன் தான் கோயம்புத்தூர் பைபாஸ் லைனு. அது நேராக இருகூர் கிட்ட வந்து ஜாயின் ஆயிரும். இந்த பக்கத்தில் நிற்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூர் நாகர்கோவில் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸுங்க. நம்மளோட ஜர்னி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சுங்க. ஒரு 20 மினிட்ஸ் பிஃபோராகவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணியாச்சு. 5:50 வரணும், 5:25 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூர் வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மெமு வந்து கோயம்புத்தூர் வந்து பாலக்காடுக்கு கிளம்ப போகுது. ஸோ ஓவராலாக ஜர்னி பொறுத்த வரைக்கும் சொன்னால் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். 85 ரூபா தாங்க திண்டுக்கல்லிருந்து நீங்கள் கோயம்புத்தூர் வர்றதுக்கு. பட் இந்த ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 மந்த்துக்கு தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. பட் இந்த ட்ரெயினுக்கு நல்ல வரவேற்பு இருந்தால் கண்டிப்பாக இந்த ட்ரெயின் ஃபியூச்சரில் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு, பர்மனெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரியிலேருந்து நார்மல் ஃபேருக்கு அப்போ உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா டிக்கெட் ஃபேர் வந்து உங்களுக்கு கம்மியாகும். அதாவது ஒரு 70 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்துடும் திண்டுக்கல் டு கோயம்புத்தூர். ஸோ ஓவராலாக ஜர்னி பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம இந்த பழனி, உடுமலை, பொள்ளாச்சி இந்த செக்ஷனில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரெயின் சர்வீசஸ் ரொம்ப கம்மி. ஸோ இந்த இதில் ஒரு ட்ரெயின் விட்டுருக்காங்க. மேபி இன்னும் நிறைய ட்ரெயின்ஸ் வருதா ரொம்பவே சந்தோஷம் இந்த செக்ஷன்லலாம்.
இந்த vlog உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். மீண்டும் வேற ஒரு vlog நான் மறுபடியும் சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ராவல் வித் அரவிந்த் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்மளோட ட்ராவலிங் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ட்ராவல் வித் அரவிந்த் 06 இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ட்ரெயினோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே vlogல சொன்ன மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். மீண்டும் வேற ஒரு vlogல நான் மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.